ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் ஓணம் ஸ்பெஷல் அடை பிரதமன் இஞ்சி புளி செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நேற்று அவியல் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி அடை பிரதமன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் ஒரு 150 கிராம் அடை வாங்கி வச்சுருக்கேன். இது கடையிலேயே விற்கிறாங்க, அதனால் நான் கடையில் ரெடிமேடாக வாங்கிட்டேன். இது வீட்லேயும் செய்யல. அரிசியை வச்சு நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன், 150 கிராம். அதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். இது அரிசி அடைன்னு கேட்டு வாங்கணும். பெருசுலேயும் கிடைக்கும், சின்ன அடையும் கிடைக்கும். நான் சின்ன அடை எடுத்திருக்கேன். பெரிய அடையாக இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லாட்டி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். வெல்லத்தை ரொம்ப பாகு பதமெல்லாம் தேவையில்லை, இதுக்கு கரைச்சி வந்தால் போதும். இப்போ வடிகட்டிக்கலாம். நம்ம அடை 2 விசில் விட்டு வெந்துருச்சு நல்லா. நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பாகை அந்த அடை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம், வெல்லத்தை. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கலக்கி வரட்டும். இந்த வெல்லமெல்லாம் அந்த அடை கூட ஆட் ஆகி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலக்கி விட்டுக்கோங்க. சைடில் நான் ஒரு பெரிய தேங்காயை பாதி அளவு அரைச்சி 2 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க, அப்பப்போ அடி பிடிச்சிரும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சது. இது கூட ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன், சுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் ஜீரகம் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால் நான் ஏலக்காயும் சுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கலக்கி நல்லா கொதிக்கட்டும். இதுவும் இப்போ நம்ம செகண்ட் தேங்காய் பாலையும் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே இது கொதிக்கிறதுக்குள்ளே சுகரெலாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் தேங்காய் பாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இந்த பாயாசத்துக்கு. தேங்காய் பாலும் வெல்லத்தோட தண்ணி மட்டும்தான் இதுக்கு. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி காய்ச்சின பால் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ சைடில் இது கொதிக்கட்டும். சைடில் ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பொடியாக நறுக்கின தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாயாசத்து கூட போடுறப்போ கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இது கூட அதே கடாயிலேயே முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், பாயாசம் அளவாக செய்கிறனால. எல்லாம் இதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். வறுத்து வச்ச எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இங்கே ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா ரொம்ப திக்காகிரும். இன்னும் கொதிக்க வச்சா
ரொம்ப சூப்பரான அடை பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. இது ஓணத்திலே ரொம்ப ஸ்பெஷல். நம்மளும் ஓணம் கொண்டாடலைனாலும் நம்ம இந்த மாதிரி ஓணத்தன்னைக்கு நம்ம சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நமக்கு தெரிஞ்சதை வச்சு ரொம்ப சூப்பராக அடை பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இனி இஞ்சி புளி செய்யலாம். இஞ்சி புளியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இஞ்சியை ஒரு 150 கிராம் இஞ்சி நான் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அந்த பொடியை நறுக்கின இஞ்சியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகி வரணும். நல்லா வறுத்து விடுங்க. தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுவோம் நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் கேரளாவில் எல்லாத்துக்குமே தேங்காய், தேங்காய் பால் இது தான் ஆட் பண்ணுவாங்க. தேங்காய்யும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் பால் நல்ல கொலஸ்ட்ரால், வயிற்று புண்ணையெல்லாம் ஆற்றும். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தேங்காய் வெல்லமெல்லாம் எடுத்துக்கிட்டால். இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதே எண்ணெயிலே நல்லா வறுத்து விடுங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாயை நான் பொடியை நறுக்கி சாப் பண்ணி வச்சுருக்கேன். பொடியை நறுக்கணுங்காட்டி வாயில் சாப்பிட்றப்ப கூட மிளகா வராது. இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போ 3 நல்லா ரோஸ்ட் ஆகினதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் தேங்காய் இருக்குது. இது கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாயை நான் 3 கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போடுறதுனால வரமிளகா வேணும்னா போடுங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு லெமன், பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ கரைச்சதை அதை ஊற்றிக்கலாம். கேரளாவில் கொடம்புளின்னு இருக்கும். இல்லைன்னா நல்லா கருப்பான புளி, பழைய புளி எடுத்துட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற புளி தான் எடுத்திருக்கேன். இப்போ புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு திக்காகட்டும். உப்பு காரமெல்லாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா கலக்கி விடுங்க. எனக்கு உப்பு பத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தாலே இஞ்சியை அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த இஞ்சி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டது இப்போ பொடி பண்ணது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், மோர் குழம்பு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சி புளி. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து திக்காய் வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட கரும்பு சர்க்கரை இல்லை வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்கிற 150 கிராம் இஞ்சிக்கு இது கரெக்டாக இருக்கும். எனக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெல்லம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க.
இப்போ நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். சூப்பரான இஞ்சி புளியும் ரெடி ஆயிடுச்சு. அடப்பிரதமன், இஞ்சி புளி, அவியல், எரிச்சேரி, புளிச்சேரி இதெல்லாமே ஓணத்தில் ஸ்பெஷல். நம்ம நமக்கு தெரிஞ்சதை செஞ்சு இன்றைக்கி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சி புளி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.